சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக நம்ம வகுப்புகளை பார்த்துட்டு வரோம். இலக்கிய வகுப்புகள் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த அலகு 7 இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் பற்றிய வகுப்புகளை தான் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வர போகிறோம். இப்போ இந்த தமிழ் அறிஞர்களில் முதல் அறிஞராக நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, தேவநேய பாவனார் பற்றிய தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முழுக்க இந்த ஒரு வகுப்பில் இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ எந்த பாட புத்தகத்திலையும் நீங்கள் தகவலை தேடி அலைய தேவையில்லை. வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ தேவநேய பாவாணர், இவருடைய பெற்றோருடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஞானமுத்து மற்றும் பரிபூரணம் இவருடைய பெற்றோருடைய பெயர். இந்த பெற்றோர் பெயரெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பது கிடையாது. ஆனால் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா நிச்சயமாக கேட்பாங்க. இப்போ தேவநேய பாவனார் எங்கு பிறந்தார் என்றால் சங்கரன் கோவிலில் பிறந்திருக்கிறார். இவர் பிறந்த வருடம் 1902. இவர் இறந்த வருடம் 1981. இந்த 1981 மிக முக்கியமான வருடம். காரணம் என்னென்னா, 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் இவர் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். அதே வருடத்தில் தான் இவர் இறந்தும் இருப்பார். அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வருடத்தை ஞாபகம் வச்சுங்க. 1981 ரொம்ப முக்கியமான வருடம். ஸோ பிறந்தது 1902, இறந்தது 1981. இவருடைய காலம் குறிப்பிட்டாச்சு. இவர் கல்வியின் அடிப்படையில் என்னென்ன தகுதிகளை பெற்றிருக்கிறார் என்றால், பண்டிதர், புலவர், வித்துவான், BOL, முதுகலை தமிழ் என்ற இந்த கல்வி தகுதிகளை இவர் பெற்றிருக்கிறார். இதை நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவரை பற்றி டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக எதை கேட்பாங்க அப்படின்னா, இவருடைய சிறப்பு பெயர்களை தான் கேட்பாங்க. கிட்டத்தட்ட இவருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் இருப்பதாக நம்ம பள்ளிப்பாட புத்தகம் குறிப்பிடுதுன்னா 174 சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. மொத்தம் எத்தனை சிறப்பு பெயர்? 174 சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. இவருடைய சிறப்பு பெயர்களை பெரும்பாலான சிறப்பு பெயர்கள் ஞாயிறு, மொழி என்று குறிப்பிட்டு வரும் இவருடைய சிறப்பு பெயரில். அந்த சிறப்பு பெயர்களை கண்டிப்பாக பார்த்துங்க, கேள்வி வரும் பாருங்கள். இவருடைய சிறப்பு பெயர் பாவாணர், கவிவாணன், மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர். இது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. தமிழ் பெருங்காவலர், தமிழ் மானம் காத்தவர், தமிழ் பெருங்காவலர், தமிழ் மானம் காத்தவர், தனித்தமிழ் ஊற்று, இலக்கிய பெட்டகம், இலக்கணச் செம்மல். இந்த 5 சிறப்பு பெயரும் மிக மிக முக்கியமானது. கூடவே நீங்கள் இந்த மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர் என்பதை நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக இவருடைய சிறப்பு பெயர்லிருந்து நிறைய கேள்விகள் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள். இவருடைய சிறப்பு பெயர்கள் பாவாணர், கவிவாணன், மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர், தமிழ் மானம் காத்தவர், தனித்தமிழ் ஊற்று, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல் என்பது இவருடைய மிக முக்கிய சிறப்பு பெயர்கள். அது மட்டும் இல்லாமல் இவரை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நம்முடைய பாடப்புத்தகத்தில் தமிழர் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர் இவர் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது அப்படியே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பானா, தமிழ் மற்றும் தமிழர் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர் கீழ்கண்டவர்களில் யார் என்று கேட்பாங்க. அது யார்னா தேவநேய பாவாணர் தான். இவருக்கு கிட்டத்தட்ட 174 சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. அதற்கு அடுத்தது இவரை பற்றி நமக்கு என்ன கேள்விகள் கேட்கலாம் என்றால், இவர் எழுதிய நூல்களில் இருந்து நமக்கு கேள்விகள் கேட்கலாம். பல நூல்கள் பார்த்தீங்கன்னா இவர் இயற்றியிருக்கிறார். அந்த நூல்களை அனைத்தையுமே நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன மெத்தடு ஃபாலோ பண்ண போகிறோம்னா, பேலஸ் மெத்தட். எப்பொழுதுமே நூலை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு பேலஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பேலஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்ம மிக எளிமையாக எப்பொழுது தூக்கத்தில் எழுந்து கேட்டாலும் இந்த நூல்னால் இவர் தான் எழுதினார்னு சொல்ல முடியும். ஸோ அந்த பேலஸ் மெத்தட் அடிப்படையில் உங்களுக்கு நான் இதை கற்பிக்க போகிறேன். பேலஸ் மெத்தட் என்றால் ஒன்றன் பின் ஒன்றாக கதை வடிவில் ஞாபகம் வைத்து கொள்ளுதல் என்று பொருள். இப்போ இவருடைய நூல்களை நம்ம கதை வடிவில் தான் ஞாபகம் வைத்து கொள்ள போகிறோம். இந்த கதை வடிவில் நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள போவதில் எதை பயன்படுத்த போகிறோம்னா, ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்க போகிறோம். அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஒரு சிறுவர் கடைசியாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கதையைத்தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தேவநேய பாவனாருடைய நூல்களை ஞாபகம் வைத்து கொள்வதற்காக நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்க போகிறோம். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்னன்னா
தமிழ் வரலாறு. நம்ம என்ன புத்தகத்தை படிக்கிறோம்னா தமிழ் வரலாறு என்ற புத்தகத்தை படிக்கிறோம். அந்த தமிழ் வரலாறு என்ற புத்தகத்தை நம்ம எந்த மொழியில் படிக்கிறோம்னா நம்முடைய தாய்மொழியில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறோம். அந்த புத்தகத்தினுடைய கதை நாயகன், அந்த கதையினுடைய நாயகன் யார்னா ஒரு சிறுவர். அந்த கதை நாயகன் சிறுவர். ஸோ முதல்லையே அவரை பற்றிய அறிமுகம் நமக்கு வந்துடுது. ஸோ சிறுவர் பாடல் திரட்டு என்பது முதல் நூல். இப்போ தமிழ் வரலாறு என்ற புத்தகத்தை எடுத்து படிக்க போகிறோம். அது நம்முடைய தாய்மொழியில் படிக்க போகிறோம். அதில் முதல்லையே அந்த கதையின் நாயகனான சிறுவருடைய அறிமுகம் நமக்கு கிடைத்து விடுகிறது. அந்த சிறுவர் சிறு வயதிலேயே தமிழ்நாட்டு விளையாட்டுகளில் மிகவும் ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார். அவர் விளையாட்டிலேயே ஈடுபாடு கொண்டு இருப்பதால் அவருடைய தாய் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறாங்க. பள்ளிக்கூடத்தில் அவர் இயல் தமிழ் படிக்கிறாரு, இலக்கணம் படிக்கிறாரு மற்றும் இசைத்தமிழ் படிக்கிறாரு. அதாவது இன்னிசை கோவையை வந்து படிக்கிறாரு. நாடகத்தமிழ் படிக்கலை. அப்படின்னா நாடகத்தமிழ் தொடர்பான நூல் அவர் எழுதலைன்னு அர்த்தம். எதை மட்டும் படிக்கிறார் பள்ளிக்கூடத்தில்? இயல் தமிழ் இலக்கணத்தை படிக்கிறாரு. அதற்கு பிறகு இன்னிசை தமிழ் இலக்கணத்தை படிக்கிறார். இன்னிசை தமிழ் கோவையை வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறார். இப்போ படித்து முடித்த பிறகு இவருக்கு என்ன ஆர்வம் வருகிறதுனா திருக்குறளை கற்க வேண்டும் என்று ஆர்வம் பீரிட்டு எழுகிறது இவருடைய மனதில். அதனால் இவர் என்ன செய்கிறார்னா மரபு அடிப்படையில் பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்ட திருக்குறள் நூலை படிக்கிறார். அதுதான் திருக்குறள் மரபுரை. அந்த திருக்குறள் மரபுரை என்ற நூலை படித்து அதில் இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் வேர்ச்சொல்கள் பற்றிய கட்டுரைகளை இவர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிறார். அந்த கட்டுரை உயர்தர கட்டுரை இலக்கண நூலாக வெளி உலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருகிறது. எப்படி இந்த சிறுவர் சிறு வயதிலேயே இந்த அளவுக்கு உயர்தர கட்டுரை இலக்கணம் எழுதியிருக்கிறார் என்று மண்ணில் இருப்பவர்கள் மட்டுமல்ல விண்ணிலே இருப்பவர்கள் கூட ஆச்சரியப்படும் அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த நூலை எழுதியிருக்கிறாரு. இப்போ இதுவரைக்கும் சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் பாருங்க. தமிழ் வரலாறு என்ற புத்தகத்தை நாம் படிக்கிறோம். அதை நம்முடைய தாய்மொழியில் படிக்கிறோம். ஆரம்பத்திலேயே முதலிலேயே அந்த நூலின் கதாநாயகனான சிறுவரை பற்றிய அறிமுகம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது. அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு கொண்டு இருக்கிறார். அதிக ஈடுபாடு விளையாட்டில் இருப்பதால் அவருடைய தாயார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் இயல் தமிழ் இலக்கணம் படிக்கிறார், இன்னிசை கோவையை படிக்கிறார், நாடகத்தமிழை படிக்கலை. அதற்கு பிறகு திருக்குறள் மீது இவர் பற்று கொண்டதால் மரபு வழியில் இருக்கக்கூடிய திருக்குறள் மரபுரை நூல்களை படிக்கிறார். அதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அதில் இருக்கக்கூடிய வேர்ச்சொல்லாம் எடுத்து கட்டுரையாக எழுதுகிறார். அந்த கட்டுரை உயர்தர கட்டுரை இலக்கண நூலாக மண்ணில் இருப்பவர்கள் மட்டுமல்ல விண்ணிலே இருப்பவர்களும் போற்றும்படி வந்து பார்த்திங்கன்னா விளங்குகிறார். காலம் செல்ல செல்ல அந்த சிறுவர் இளைஞராகிறார். இந்த இளைஞர் ஆன உடனே அவர் என்ன நினைக்கிறார்னா தமிழ் மொழி மட்டுமல்லாமல் தமிழ் மொழி தவிர்த்து இருக்கக்கூடிய வடமொழி வரலாறையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அந்த தமிழ் மொழியை இவர் படித்து முடிச்சிட்டாரு, வடமொழி வரலாறையும் படித்து முடிச்சிட்டாரு. அந்த இரண்டையும் ஒப்பிட்டு ஒப்பியல் மொழி நூல் என்பதை வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிறார். அந்த ஒப்பியல் மொழி நூலில் திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ்தான் என்று வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கிறார் அவர். இவர் இளைஞரானதால் அவருடைய தாயார் என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அது தமிழர் மதத்தில் பழந்தமிழர் முறைப்படி பண்டைய தமிழர்களுடைய நாகரிகப்படி அவருடைய தாயார் இந்த தமிழர் சிறுவருடைய திருமணத்தை நடத்தி வைக்கிறார். இவ்வளவுதான் தேவநேய பாவனருடைய நூல்கள். மொத்தம் எத்தனை நூல்கள் எழுதியிருக்கிறார்னா 43 நூல்கள் எழுதியிருக்கிறார். ஸோ இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளணும் பேலஸ் மெத்தடில். இப்படி தான் நீங்கள் எல்லாருடைய நூல்களையுமே பேலஸ் மெத்தடில் படிக்கணும். கடைசியில் திருமணத்தில் தானே முடியுது. திருமணத்திற்கு ரொம்ப முக்கியமானது அன்பு தான். அதனால் 43 என்பதை ஞாபகம் வச்சுங்க. திருமணத்திற்கு ரொம்ப முக்கியமானது தலைவனுக்கும் தலைவிக்குமான அன்பு. அதனால் அந்த 143ல் 43 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் 43 நூல்கள் எழுதியிருக்கிறார். இப்போ அதே திருமணத்தை வைத்து மீதி இருக்கக்கூடியதும் நீங்கள் பாருங்கள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார்னா தேவநேய பாவனார் தான். இவர் பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்னு நம்ம சொன்னோம். உயர்தர கட்டுரை இலக்கணம் எழுதியிருக்காரு, வேர்ச்சொல் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாருன்னா உலகின் முதல் மாந்தன் தமிழன், அவன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் என்று கூறியவரும் யார்னா தேவநேய பாவனார் தான். வடமொழி வரலாறு இவர் படிச்சிருக்கிறாரு, தமிழ் மொழியை படிச்சிருக்கிறாரு. அந்த இரண்டையுமே இவர் ஒப்பிட்டு ஒப்பியல் மொழி நூல் என்பது எழுதியிருக்கிறார் இல்லையா. அதில் என்ன சொல்கிறார்னா தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே
இறைவன் என்னை படைத்தான் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும், பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் அனைத்தும் தமிழிலேயே நடைபெற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஒருவர் பார்த்திங்கன்னா இவர் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது இவர் மேல் பார்த்திங்கன்னா மிதிவண்டியை மோதிடுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மன்னித்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். உடனே இவர் அதற்கு பதில் என்ன சொல்கிறார்னா, மன்னிப்பு என்பது உருது சொல், அதை பயன்படுத்தாதீர்கள், பொறுத்து கொள்க என்ற தமிழ் சொல்லை பயன்படுத்துக என்று குறிப்பிட்டிருப்பார். இது அப்படியே டிஎன்பிசியில் கேள்வியாக கேட்டாங்க. மன்னிப்பு என்பது எம்மொழி சொல்னு, அதனால் இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதற்கு பிறகு தாரைமங்கலம் என்ற ஒரு ஊர். என்ன ஊர்னா தாரைமங்கலம். தாரைமங்கலம் என்ற ஊரில் இவர் நண்பருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார். இந்த நண்பருடைய வீட்டில் ஒரு இரவும் ஒரு பகலும் பார்த்திங்கன்னா இவர் தங்கியிருப்பார். அப்போ இன்னொரு நம்பர் இவர்கிட்ட கேட்பார், எப்படி இருந்தது உங்களுடைய பயணம் என்று கேட்பார். அதற்கு இவர் என்ன சொல்வார்னா, பகல் உணவு பகல் உணவாகவும் இரவு உணவு இரா உணவாகவும் இருந்தன என்று குறிப்பிட்டிருப்பார். பகல் உணவு பகல் உணவாகும் என்றால், இந்த பகல் உணவுனா உணவு சிறிதளவு உணவு தான் கிடைத்தது, அதை நாங்கள் பகுத்து உண்டோம் என்று கூறியிருப்பார். இந்த பகலுக்கு பொருள் பகுத்து உண்டோம் என்பதுதான். இந்த பகலுக்கு பொருள் காலை என்று பொருள். இப்போ இரவு உணவு இரா உணவாகும்னா காலையில் கொஞ்சம் தான் கிடைச்சிது, இரவு அது கூட கிடைக்கலன்னு சொல்கிறாரு. அதை தான் இரவு உணவு இரா உணவு, யாருக்குமே உணவு கிடைக்கலன்னு சொல்லியிருப்பார். இதுவும் அவருடைய கூற்று தான். அதற்கு பிறகு என்ன கூறுகிறார் என்றால், தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது எல்லாமே அவருடைய கூற்றுகள். பாருங்க, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டும்னு கூறியவரும் அவர்தான். உலகின் முதல் மாந்தன் தமிழன், அவன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் என்று கூறியதும் அவர்தான். தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவரும் அவர்தான். மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்க என கூற வேண்டும் என்று கூறியவரும் அவர்தான். கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும், பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் அனைத்தும் தமிழிலேயே நடைபெற வேண்டும் என்று கூறியவரும் தேவநேயப்பாவானார். பகல் உணவு பகல் உணவாகவும் இரவு உணவு இரா உணவாகவும் இருந்தன எனவும், தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் எனவும் கூறியதும் தேவநேய பாவனார் தான். இது அனைத்துமே புத்தகத்தில் ஆங்காங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய குறிப்புகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கணும். சிறப்புகளை பாருங்க, புத்தகத்தில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என்று குறிப்பிடுகிறாங்க. காரணம் என்னன்னா பாருங்க, அவருடைய நூல்கள்லாம் பாருங்க, வேர்ச்சொல் கட்டுரை, சொல்லாராய்ச்சி கட்டுரை, அதற்கு பிறகு வடமொழி வரலாறு படித்திருக்கிறார், உயர்தர கட்டுரை இலக்கணம் என்பதை எழுதியிருக்கிறார். பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியதால் இவருக்கு தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என்ற பெயர் பார்த்திங்கன்னா இருக்குது. உலகத் தமிழ் கழகம் என்ற பெயரில் தனித்தமிழ் இயக்கத்தை இவர் தொடங்கியிருக்கிறார். அதற்காக பார்த்திங்கன்னா இவருக்கு பட்டமே பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. என்ன பட்டம் கொடுக்குறாங்கன்னா, மொழி ஞாயிறு என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்படுகிறது. இந்த மொழி ஞாயிறு என்ற பட்டத்தை இவருக்கு அளித்தவர்கள் யார்னா, தென்மொழி இதழார். இந்த தென்மொழி இதழார் யார்னா, பாவலதேரு பெருஞ்சித்திரனாரில் வருவாங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்போ தென்மொழி இதழார் மொழி ஞாயிறு என்ற பட்டத்தை தேவநேய பாவனாருக்கு அளித்தார்கள். அளித்த ஆண்டு 1970. அதே போல் பரமமலையில் இருக்கக்கூடிய பாரி விழாவினரால் இவருக்கு செந்தமிழ் ஞாயிறு என்ற பட்டம் வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட ஆண்டு 1977. நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்கன்னா, பட்டப்பெயரை கேட்கலாம், அதாவது சிறப்பு பெயரை கேட்கலாம். அந்த சிறப்பு பெயர் கொடுத்தது யாருன்னு கேட்கலாம். அந்த சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்கலாம். அதற்கு பிறகு இவருக்கு செந்தமிழ் செல்வர் என்ற பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. எந்த வருடம்னா 1980. இது ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, இந்த பட்டத்தை இவருக்கு அளித்தது தமிழக அரசு தான் அளித்திருக்கிறது. அப்போ தென்மொழி இதழார் கொடுத்த பட்டம் மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு பட்டம் கொடுத்தது பரம்புமலை பாரி விழாவினர், செந்தமிழ் செல்வர் பட்டம் கொடுத்தது தமிழக அரசு. மொழி ஞாயிறு பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1970. செந்தமிழ் ஞாயிறு பட்டம் கொடுக்கப்பட்ட ஆண்டு 1977. செந்தமிழ் செல்வர் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1980. சொற்பிறப்பியல் அகர முதலி இயக்குனராக இவர் பணியில் சேர்ந்த ஆண்டு 8/5/1974. இந்த டேட்டை அப்படியே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பான், அதனால் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. மே 8 1974
சொற்பிறப்பியல் அகரமுதலி இயக்குனராக இவர் பணியில் சேர்ந்தார். அதற்கு பிறகு 5வது உலகத் தமிழ் மாநாடு பார்த்திங்கன்னா மதுரையில் நடைபெற்றது. அதில் 2வது நாள் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியிருப்பார். என்ன தலைப்பில் ஆற்றினார்னா, மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் தான் இவர் சொற்பொழிவு ஆற்றினார். இதுதான் இவருடைய கடைசி சொற்பொழிவாகவும் அமைந்து விட்டது. காரணம் என்னன்னா, அதே வருடம் உலகத்தமிழ் மாநாடு முடிந்து ஒரு 5 நாளில் பார்த்திங்கன்னா இவர் இறந்தும் போகிறார். அதாவது ஜனவரி 15ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு இவர் இறந்து போகிறார். அதனால் இவருடைய வரலாற்றில் 1981 என்பது மிக முக்கியமான ஆண்டு. 5வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற நாள் ஜனவரி 4 முதல் ஜனவரி 10 வரை. இவர் சொற்பொழிவு ஆற்றிய நாள் ஜனவரி 5, இவர் இறந்த நாள் ஜனவரி 15. இவை அனைத்துமே நடைபெற்றது 1981ஆம் ஆண்டு. இதுதான் இவருடைய கடைசி சொற்பொழிவு. அவர் சொற்பொழிவு ஆற்றிய தலைப்பு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்பது. இதை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. டிஎன்பிசியில் கேட்ட ஏரியா, அதனால் இதையே நமக்கு அப்படியே கேட்கலாம். அறிஞர் அண்ணா தேவநேய பாவனாரை பற்றி என்ன கூறியிருக்கிறாருன்னு பாருங்க. தேவநேய பாவனார் தமிழ் மொழிக்கும் நாட்டுக்கும் இடைவிடாத நற்தொண்டாற்றி நம் அனைவரின் நிலையனையும் உயர்த்தியவர். அவருடைய புலமை தெளிவும் துணிவும் மிக்கது என்று கூறியிருக்கிறார். தேவநேய பாவாணருடைய புலமை தெளிவு மிக்கது மற்றும் துணிவு மிக்கது என கூறியவர் யார்னா அறிஞர் அண்ணா அவர்கள். இவ்வளவுதான் நமக்கு புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள். இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு இவருக்கு என்னென்ன சிறப்புகள் செஞ்சுருக்குன்னா, சென்னை அண்ணா சாலையில் நூலகத்தை இவருடைய பெயரில் நிறுவியிருக்கிறாங்க. ராஜபாளையத்தில் முரம்பு என்னும் ஊரில் முழு உருவச்சிலை அமைத்திருக்கிறாங்க மற்றும் பாவாணர் கோட்டத்தை அமைத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி நம்முடைய பாடப்புத்தகத்தில் ஆங்காங்கே ஒரு சில மிக முக்கிய வரிகளை கொடுத்துருக்குறாங்க. அது அப்படியே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பான். என்னென்ன வரி பாருங்க. தமிழே உலக மொழிகளின் தாய் என்ற கொள்கையுடையவர் யார் என்று கேட்பாங்க. யார்னா தேவநேய பாவாணர். இது ரொம்ப முக்கியம். திராவிட தாய் என்று ஒரு நூல் வேற எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழே உலக மொழிகளின் தாய் என்ற கொள்கையை உடையவரும் யார்னா இவர் தான். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க. கேட்டு முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில். யார்னா தேவநேய பாவாணர் தான். மறைமலையடிகளின் தனித்தமிழ் கொள்கையை நாடு முழுக்க பரப்பியவர் யார்னா அவரும் தேவநேய பாவாணர் தான். இந்த மூன்றுமே நம்ம டிஎன்பிசியில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். மீதம் இருக்கக்கூடியதெல்லாம் பழைய சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடியது. இருந்தாலும் பார்த்துங்க. தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். தமிழை தழைக்கச் செய்தவர் மறைமலை அடிகள். இதை ஜஸ்ட்டு நீங்கள் வாட் இஸ் வாட்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ நமக்கு என்ன கேட்கலான்னா, மறைமலை அடிகளின் தனித்தமிழ் கொள்கையை நாடு முழுக்க பரப்பியவர் யார்? தேவநேய பாவாணர். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? தேவநேய பாவாணர். தமிழே உலக மொழிகளின் தாய் என்ற கொள்கையை உடையவர் யார்? தேவநேய பாவாணர். இது அப்படியே நமக்கு டிஎன்பிசியில் கேட்பான். இவ்வளவுதான் நம்முடைய தமிழ் மானம் காத்த தமிழ் பெருங்காவலரான தேவநேய பாவாணரை பற்றி படிக்க வேண்டிய குறிப்புகள். இதை படிச்சுட்டா இதை தாண்டி நமக்கு டிஎன்பிசியில் கேள்வி வராது, நிச்சயம் வராது. இந்த ஒரு வகுப்பை கரெக்டாக நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக இதிலிருந்தே நமக்கு கேள்வி இடம்பெற்றுவிடும். நம்முடைய சிவம்சை அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.